ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து இந்த தற்குறிகளும் சரி, மற்ற திமுகவுக்கு எதிரான பசங்களும் சரி, திமுக அழிஞ்சு போச்சு, திமுக அவ்வளோதான், திமுகவில் இனி மீண்டு வர முடியாது, திமுகவுடைய சகாப்தம் முடிஞ்சிட்டு இப்படிலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா முட்டா பசங்களா! இன்றைக்கி உங்கள் நொண்ண ஆட்சியில் அமர்றதுக்கு காரணமே திமுக போடுற பிச்சடா. திமுக தொண்டன் போட்ட ஒவ்வொரு ஓட்டுடைய அந்த ஓட்டை வாங்கின விடுதலை சிறுத்தை ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் என்ன வெறும் கம்யூனிஸ்ட் தான் ஓட்டு போட்டாங்களா? வெறும் காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டுச்சா? வெறும் விடுதலை சிறுத்தைகள் தான் ஓட்டு போட்டாங்களா? திமுககாரன் ஓட்டு போட்டிருக்கோம். முன்னாடி நின்று உழைச்சிருக்கோம். எங்களுடைய உழைப்பில் உங்களுடைய விஜய் அரியணையில் உட்கார போகிறார். உடனே சொல்கிறானுங்க, எங்களை ஆட்சியில் உட்கார முடியாமல் பண்ணுறாங்க திமுக. திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்றமும் கூட்டு சேரப்போகுது. என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அவங்க வார் ரூமில் கோடிக்கணக்கில் போட்டு வார் ரூம் வச்சு பண்ணிங்கனாக்கா அதுக்காக ஒரு அளவு வேண்டாமாடா, ஒரு லாஜிக் வேண்டாமாடா? இது படமா? நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்னு சொல்லிட்டு போகிறதுக்கு. படத்தில் விஜய்க்கு எழுதி கொடுப்பான் என் டைரக்டர், அதை பேசிவிட்டு அவர் பெரிய கெத்து காமிச்சிட்டு போயிட்டார். என்னடா உங்களுக்கு கொள்கை இருக்குது? என்னடா உங்களுக்கு கோட்பாடு இருக்குது? மக்களுடைய நலனில் என்ன அக்கறை இருக்குது? ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் அதுதான் சொல்ல தெரியும். எங்கே ஒரு வாரமாக கவர்னர் அங்கிள்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இங்கே தொங்கிக்கிட்டு இருக்க கத்தி தலைக்கு மேலே 41 பேரை கொன்ன கத்தி சிபிஐ விசாரணைக்கு இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. பிஜேபியுடைய ப்ராடக்ட் விஜய். இதெல்லாம் எந்த தற்குறி பசங்களுக்கு தெரியும்? எந்த தற்குறி பசங்களுக்கு தெரியும்? தெரிகிற நாலேஜ் இருக்கா? இருக்காது. இவங்களுக்கு என்னென்னா திமுக ஊழல் பண்ணுச்சு, திமுக லஞ்சம் வாங்கிச்சு, திமுக கட்சியில் ஊழல் பண்ணிச்சு. ஏண்டா முட்டா பசங்களா, ஊழல் பண்ணி உள்ளே போனது அம்மையார புரட்சி தலைவின்னு ஏற்றுக்கிறீங்க. ஊழலே பண்ணாத திமுககாரன் யாருமே எந்த தலைவர் மேலே ஊழல் இருக்குது? எந்த வழக்கில் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க? கேட்டால் அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது. வழக்கு யார் வேணுமானாலும் போடலாம். இப்போது இந்த காணொலியை காமிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவன் மேலே கூட போடலாம். என் மேலே கூட ஏதோ ஊழல் பண்ணிட்டேன்னு போடலாம். அதெல்லாம் ஊழல். அம்மையார் போனாங்கல்ல ஊழலில் நிரூபிக்கப்பட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்காரன் அப்படியே இதெல்லாம் அழிச்சிருவாங்க. இதான் நுண் அரசியல்னு சொல்கிறது. இந்திய ரயில்வே துறையில் ஒரு தேர்வு நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கடா தற்கொலை பசங்களா. அந்த தேர்வில் கேட்கப்படுற கேள்வி என்ன தெரியுமா? ஆட்சியில் இருந்தபடியே ஊழல் செய்து ஜெயிலுக்கு போகும் நிலையில் ஆட்சியில் இருந்தபடியே வெளியேறிய முதல்வர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. ஆட்சியில் இருந்தபடியே ஜெயிலுக்கு போனவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. அதில் லல்லு பிரசாத் யாதவும் அம்மையார் ஜெயலலிதா பேர் இருக்குது. இவங்க தான் ஊழலை பற்றி பேசுகிறாங்க, திமுகவை பற்றியெல்லாம். போராடே, நீங்கள் திமுகலாம் அப்படிலாம் அழிச்சிட முடியாதுடா. திமுக கறிக்கோடுகள் இல்லை எழுதிட்டு அப்படியே அழிச்சிட்டு போகிறதுக்கு. அது கல்வெட்டு. காலங்கள் அழிஞ்சாலும் கல்வெட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும்? ஒன்று யோசிச்சிங்களா? விஜய் அறிக்கை விட்றாரு, எல்லோரும் ஜெயித்த உடனே பனையூருக்கு வந்துடணும் எல்லா எம்எல்ஏக்கள்னு. ஏன்னா விலை கொடுத்து வாங்கிடுவாங்க வேறு கட்சிக்காரன்ற பயம். ஏடிஎம்கேயில் ஆகுனா உடனே போயிடுவாங்க. அவங்க ஒரு இதை லாட்ஜ் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுட்டு எல்லா எம்எல்ஏவும் போட்டு அடைச்சி பட்டியில் ஆட்டை அடைச்சி வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க அவங்களாம். ஆனால் வரலாற்றில் இன்றைக்கி வர நீங்கள் நினச்சி பாருங்கள், திமுக ஜெயிக்குது தோக்குது, எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துடணும், வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, ஆஃபீஸில் இருக்கக்கூடாது, எங்கள் அறிவாலயத்தில் தான் இருக்கணும், இல்லை நாங்கள் எடுத்து கொடுக்குற ஹோட்டலுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்கணும், என்றைக்கு சொன்னதில்லை. ஏன்னா திமுககாரன் உடம்புல ஓடுறது சுத்தமான ரத்தம், சூடு சொன்ன உள்ள ரத்தம், கொள்கை ரத்தம், கோட்பாடு ரத்தம். உங்களை மாதிரி காசுக்காக மாரடிக்கிற கூட்டம் இல்லை நாங்கள்லாம். திமுக தோக்குது ஜெயிக்குது, எங்கள் தலைவர் பின்னாடி நிற்போம். அவர் முகத்தை பார்த்து தோத்துட்டாருன்னு கண்ணீர் வடிப்போமே தவிர ஒரு பொழுது பயப்பட மாட்டோம். அடுத்த தடவை நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். மக்கள் கொடுக்குற தீர்ப்பு மகேசன் தீர்ப்பாக ஏற்றுக்குவோம். ஆனால் இது இவிஎம் கொடுக்குற தீர்ப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், இங்கே உள்ள எல்லா கட்சிகளுக்கும் மக்களுக்கும் அறிவார்ந்த மக்களுக்கு தெரியும். தற்குறிகளுக்கு அண்ணன் இப்படி டான்ஸ் ஆடிட்டாருன்னா, ஆஹா என் முதல்வர் வந்துட்டார், பஞ்சு டைலாக் பேசிட்டாரு அப்படின்னாக்க டைரக்டர்ஸ் தான் வரணும் ஆட்சிக்கு. விஜய்க்கு டைலாக் எழுதி கொடுத்த டைரக்டர்ஸ் தான் வரணும் ஆட்சிக்கு. அதனால் திரும்ப திமுக அழிஞ்சுது ஒழிஞ்சுதெல்லாம் சொல்ல வேண்டாம். ராஜாஜிலேருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வர திமுகவை அழிப்போம், திமுகவை ஒழிப்போன்னு தான் சொல்லுவீங்க. ஆட்சிக்கு புதுசாக வரவெல்லாம் நான் மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் எவனும் சொல்ல மாட்டான். எப்போ பாரு திமுக அழிப்போம்,
திமுக ஒழிப்போம், திமுக ஒன்றும் இல்லாத ஆக்குவோம், இது தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் செய்கிறதுக்கு? கல்வியில் மேம்படுத்தி கொண்டு வருவான்னு திட்டம் இருக்கா? அது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேலே இருக்கோம். மருத்துவத்துறையில் மேலே இருக்கோம், ரோடு வசதியில் மேலே இருக்கிறோம், மக்களுடைய வாழ்வாதாரத்தில் மேலே இருக்கிறோம். வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? பேருந்து வசதியில் மேலே இருக்கோம். எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க மற்றவங்க. நீங்கள் என்ன கொண்டு வருவீங்க? என்ன மாற்றம் கொண்டு வர போகிறீங்க? நாங்கள் ரூ. 2000 கொடுத்துக்கிட்டு இருந்ததை 2500ன்னு சொல்கிறீங்க. இலவச பஸ்ஸு, குறிப்பிட்ட பஸ்ஸு கொடுத்துக்கிட்டு இருந்த மகளிருக்கு, அதை வந்து எல்லாருக்கும் பஸ்ஸுன்றீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓசி பஸ் வேணுமா வேணுமான்னு கேட்டீங்க. இப்போ அந்த ஓசி பஸ்ஸை தான் எடுக்கிறீங்க. திமுக போடுற பிச்சையில் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க. திமுக போடுற திட்டங்களை தான் காப்பி அடிக்கிறீங்க. வெக்கமா இல்லையாடா? ஏண்டா மானங்கெட்டவங்களா? உங்களுக்கெல்லாம் சூடு, சொரணை, மானம், வெக்கம், ஆண்மை, ஆளுமை, வலிமை எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, ரோசம் இருக்குது அப்படின்னாக்க, உப்பு போட்டு சோறு திங்கிறவங்களா இருந்தாக்க, அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா திமுக கிட்ட வேண்டாம்னா, நம்ம சீட்டு கேட்க வேண்டாண்ணா, அவங்க கட்சியிலேருந்து கூட்டணியில் இருந்த யாரையும் நம்ம அந்த வேட்பாளர்லாம் நம்ம கூப்பிட்டுக்க வேண்டாண்ணா, அந்த எம்எல்ஏல வச்சு நம்ம ஆட்சி அமைக்க வேண்டாம்னு சொல்ல திராணி இருக்காடா உங்களுக்கு? திராணி இருக்கடா மானங்கட்டவங்களா? திராணி இருக்கா? இன்றைக்கி திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் அழிஞ்சு போச்சுன்ட்டு விசிலடிச்சா குஞ்சுகளை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கடா? யோசிப்பீங்களாடா? அந்த மாதிரி கேட்க திராணி இருக்கா? விஜய்க்கு தான் திராணி இருக்கா? ஷாலினங்கள் அப்படின்றாரு, திராணி இருக்கா அவருக்கு? சிச்சி, தீய சக்தி திமுக. அவங்க கூட்டணியிலேருந்து ஜெயித்தவங்களுடைய எம்எல்ஏ சீட்டெல்லாம் வச்சு நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம். சொல்லுங்களேன் பார்ப்போம். நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஜெயித்தாலும் தோத்தாலும் நாங்கள் தாண்டா பேசு பொருள். திமுக தாண்டா தமிழ்நாடு. திமுக போடுற பிச்சையில் தான் எல்லாருமே ஆட்சி அமைக்கணும், எல்லாருமே ஆட்சியில் இருக்கணும், எல்லாரும் திமுக பற்றி பேசணும். இது இந்திய அரசியலமைப்புடைய வரலாறு. அங்கே மத்தியிலையும் ஒன்றியத்திலையும் சரி, இங்கே மாநிலத்திலையும் சரி, திமுகவுடைய குரல் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். திமுக இல்லைனாக்கா ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்களாம் இருந்திருக்க முடியாது, படிச்சிருக்க முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்க முடியாது, நல்ல ஆடை அணிஞ்சிருக்க முடியாது. இன்றைக்கி லேப்டாப் வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, திமுக கொடுத்தது அதெல்லாம். நாங்கள் அது பிச்சைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் தற்கொலை பின்னாடி போகிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் மெச்சூர்ட்னஸ் வரும், அறிவு வரும், பகுத்தறிவு வரும், யோசிப்பீங்க. இப்போல்லாம் எல்லாம் அந்த வயசு தானே, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. அதனால் எல்லாம் திருந்தி வருவீங்க. இந்த சீமான் பின்னாடி கூட்டம் கூட்டமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் அப்படியே வந்துடுவாங்க. திருப்பி ஒரு கும்பல் உள்ளே போகும். அந்த கும்பல் ஒரு வருஷம் இருக்கும், திருப்பி அடுத்த வருஷம் வந்துடும் வெளில. இந்த மாதிரி தான் இங்கேயும். அதனால் ரொம்ப ஆடாதீங்க கண்ணா. திரும்பவும் சொல்கிறேன், திமுக வந்து கறிக்கோடுகள் அல்ல, எழுதி விட்டு அழிப்பதற்கு. அது கல்வெட்டு. இந்த உலகமே அழிஞ்சாலும் தமிழ் எப்படி வாழுமோ அதே போல் திமுகவும் வாழும். எங்கள் தலைவர்கள் அப்படி கட்டி காப்பாற்றி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் சில்லுண்டிகளாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நாங்கள் போட்ட பிச்சையில் ஆட்சியில் உட்காருங்க. திமுக போட்ட பிச்சையில் ஆட்சியில் உட்காருங்க. எதிர்கட்சியில் நாங்கள் உட்காரோம். மக்களுக்கு ஏதாச்சும் தேவையில்லாத புகுத்துனீங்கனாக்க திமுகவை பார்ப்பீங்க, திமுகவுடைய முகத்தை பார்ப்பீங்க. நாகரிக அரசியல் பண்ணுற எங்கள் தலைவர் பின்னாடி நாங்கள் இருப்போம் தான். ஆனால் எல்லாத்துக்கும் திமுக தலை சாய்க்காது. நன்றி. சந்திப்போம் களம் 8. மிஸ்டர் ஜோசப் விஜய்.